பிராமணர்களை அவர்களுடைய அயோக்கிய தனங்களை யார் எடுத்து சொன்னாலும் அவர்கள் யோக்கியமானவர்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக நீ யோக்கியமா என்று கேட்பது மாத்திரமே அவர்களது பதிலாக இருக்கிறது. இதன் பொருள் என்ன என்றால், நீயும் அயோக்கியன், நானும் அயோக்கியன், உன் அயோக்கியத்தனத்தை நான் கண்டுகொள்ளாதது போல் எனது அயோக்கியத்தனத்தை நீயும் கண்டுகொள்ளாதே என்பதுதான் இதன் பின்னால் உள்ள பொருள். இது ஒரு காலத்திலும் அவர்களது அயோக்கியத்தனத்திற்கான பதிலாக இருக்கவே முடியாது. இதை ஒரு சாதாரண பிராமணனும் செய்கிறான், பெரும் பதவியிலுள்ள அசாதாரண பிராமணர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். இது தவறு. அன்பு நான்காமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி கோவில்கள் சமைத்து நாடெங்கும் தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள்தான். ஒரு காலத்தில் இந்தியா முழுமையும் தமிழில்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். கட்டணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் அவர்கள் எந்த சமயத்தில் நுழைந்தாலும், எந்த நாட்டில் நுழைந்தாலும் முதலில் அங்குள்ள சமயங்களுக்கெல்லாம் மாமாமரி என்று போட்டு அதை தன்னுடைய சமயங்களாக ஏற்றுக்கொள்வதாக கூறி, அதற்கு பிறகு அவருடைய கட்ட எண்ணங்களை எல்லாம் மெதுவாக செயல்படுத்தி, அந்த சமயம் எதை தர்மம் என்று கூறுகிறதோ அதற்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் பிராமணனுக்கு அது தேவையில்லை, பிராமணனுக்கு அது தர்மம் இல்லை என்றெல்லாம் சொல்லி, இங்கே பிராமணன், வெளிநாடிலே ஆர்த்தடாக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, அது அப்படியே சாஸ்திரமாக எழுதி அது கடவுளின் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம் என்ற பெரிய பொய்யை சொல்லுவான் பிராமணன். அப்படி சொல்லி அதன் பிறகு மக்களை அதன் பின்னால் திருப்பி அவர்களை திருத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அத்தனை சட்ட திட்டங்களையும் பரிகார பூஜைகள் செய்தால் சரியாகி விடுகிறது என்று சொல்லி, நீங்கள் திருந்த வேண்டிய அவசியமில்லை, எங்களிடம் தழுப்பாக காசு பணம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி பணிந்து கேட்டு பண்ணால் உங்கள் பாவத்தை நாங்கள் அப்படி பண்ணிடுறோம்னு சொல்லி மக்களை திருத்துவதற்காக அவர்கள் அந்த கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருந்தால் அது எதுவுமே நீங்கள் திருந்த வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பாவம் வேண்டுமானால் செய்யுங்கள், எங்களிடம் பரிகார பூஜை செய்து அதை நாங்கள் சரியாக்கி தந்து விடுவோம் என்று சொன்னவுடன் அந்த மக்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஏன் திருந்த போகிறார்கள்? திருந்துவது எளிதா இல்லை பார்ப்பனனிடம் காசு கொடுத்து ஒரு யாகம் செய்து கொண்டு அது சரியாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு மனச்சமானதான ஏற்படுத்திக்கினா அது எளிதான்னு பார்த்து அதை அவன் எடுத்து கொண்டு விடுவான். இப்படி அவங்க எல்லாம் கெடுத்து குட்டி சிவராக்கி அதுக்கு பிறகு அந்த கடவுள்கள் மாரல் கவர்மெண்ட் என்பதை பார்த்து கொண்டே இருக்கும். பார்த்து கொண்டே இருந்தவுடன் அதுக்கு பிறகு நல்லா கெட்டு போய்ட்டோன்னா இயேசு பிரானை போன்றவர்களை அனுப்பி திருத்தத்துக்கு அனுப்பும் பொழுது நீதான் துரோகி, நீதான் பொய்யன் என்று பார்ப்பனா அவங்க மேலே பழியை போட்டு அவர்களை கொலை செய்து விடுவான். அப்போ அந்த கொலை செய்வது என்பது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாவம். அது தண்டனையாக அந்த இனமே அழிந்துவிடும். அங்கு யூத சமயம் அழியும், அந்த இனம் அழியும். அப்பொழுது அங்கிருந்து சாமர்த்தியமாக யூத சமயத்தில் வெளியிலிருந்து நுழைந்த பரிசேய சதுசேய வேதபாரக பிராமணர்கள் தான் இயேசுவை கொன்றார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக யூதர்கள் இயேசுவை கொன்றார்கள் என்று அந்த பழைய பொது இதில் மேலே போட்டு எஸ்கேப் போட்டோடனே அப்போ இவங்க தப்பிச்சுன்னா மீதி இருக்கிற அந்த சமயம் துன்புறும். உலகம் முழுக்க யூதர்கள்னால் வெறுப்பாங்க, ஏன் இவங்க இயேசுவை கொண்டுட்டாங்க. அதே போல் இங்கே அங்கேருந்து ஓடி இங்கே சமண சமயத்தை நுழைந்து அப்பரை கொடுமைப்படுத்தி அப்பரை போன்ற நிறைய பேரை கொண்டுட்டானுங்க. ஆனால் அதெல்லாம் பிரபலமாக தெரியல. அப்பர் மிகப்பெரிய புனிதர் என்பதனால் அவரை கல்லில் கட்டி கடலில் போட்டுறது, சுண்ணாம்பு காலை வச்சு சுடுறது, விஷத்தை குடிக்கிறது, யானையுடைய சாதாரண சித்திரவதையே அதெல்லாம் இவ்வளவும் பண்ணானுங்க. பண்ணிட்டோடனே அதே போல் அந்த அளவுக்கு அந்த மக்கள்லாம் அவங்க பின்னால், அந்த ராஜாங்களும் அவங்க பின்னால் நிற்க வச்சுக்கணுன்னே அதற்கு பிறகு அவர் ஜெயித்து இல்லை சிவன்லாம் இல்லைன்னு சொல்கிறான். இவனுக்கு தான் சொன்னவனுங்களே சிவன் பெருமாள் எல்லாம் கும்பிடக்கூடாது, உருவ வழிபாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னவனுங்க. அதுக்கு பிறகு அவர் வென்ற பிறகு
எல்லாம் இந்து சமயம் மாறி இப்போ பழி முழுக்க வெளியிலிருந்து சமணம் பௌத்தத்தில் நுழைந்த பிராமணர்கள் அப்பறை கொடுமைப்படுத்தினாலும் என்பதற்கு பதிலாக சமணர்கள் பிராமணை கொடுமைப்படுத்திட்டான் அப்படின்ட்டு டக்குனு அந்த பழியும் மொத்த அந்த சமயம் மேலே போட்டு இவனு நழுவி இப்போ இங்கே நுழைந்து கிருஷ்ணர் வாயில் 4 ஜாதியை நானே படித்தேன் அப்படின்ற பொய்யை சுருவி அந்தளவு வலிமைப்படுத்திக்கினான். பீடாதிபதி, குரு, மகா பெரிவா என்னென்னமோ ஆக்கி அதை திரும்ப அதே மாதிரி அரசியல்வாதிகள்லாம் இவங்கள அடிப்பணியை வச்சு அதுக்கு பிறகு பொய்யை சொருவி அதை அங்கீகரிக்க வச்சு எடுத்துன்னு போயிலேருந்து ஆடுற ஆட்டம் இப்பொழுது ஆடுகின்ற ஆட்டம் இது அப்படியே இருக்கும். அது அவங்க எல்லாமே. அதனால் இவர்களுடைய இயல்பு அது எனக்கு தெரியல உண்மையிலேயே. இது ஏன் இயற்கையோ அல்லது கடவுளோ இந்த ஒரு குழுவை அனுப்புகிறது. அனுப்பி அங்கே அந்த ஆதி குடிகளை நலாசிலியாக்கி அவங்கள ஜேசிரிப்பு வச்சு அவங்கள அழித்து ஒழிச்சிட்டு அவங்க மேலேயே பழியை போட்டு எஸ்கேப் ஆக வைக்கிறதுக்கு இது அனுமதிக்குது இல்லை இந்த மாரல் கவர்மெண்ட்டோ கடவுளோ இல்லை இதுவோ. இது எனக்கு இன்ன வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கிறது. ஏன் இது இப்படி செய்யுது? இப்போ இந்த சமயத்தில் செஞ்சுட்டு இருக்குது இல்லையா? இவனுக்கு அந்த 1000 வருஷம் 2000 வருஷம் அந்த புலி சமாளித்த திறமையில் அப்படியே அந்த பொது ஸ்டேட்மெண்ட்லேயே சமாளிப்பான் இல்லையா? இப்போ நடராஜர் அபிஷேகத்தை பிராமணன் கெடுத்தான். உடனே வருத்தப்படுறேன். இயேசு பிரான்லேருந்து சரஸ்வதி தேவியிலேருந்து முருகப்பெருமானை சமாதானப்படுத்தினாங்க. சரஸ்வதி தேவி ஏன் என்று கேட்பேன் நானேன்னு சீறி அந்த சுனாமி வர வச்சு குரு வந்த காரை அன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகத்துக்கு வரும்போது தடுத்து நிறுத்தி அனுப்பி கேட்குறாங்க. இதை நான் சொல்லும்போது அப்போது அதை ஒன்று அவங்களுடைய குரு மட்டும்தான் சொன்னார் கடவுளுக்கு சிறிது கோவம் அதனால தான் சுனாமியோடு நின்றுதுன்னார். இல்லைன்னா பிரளயமே வந்திருக்கும் ஒரு அறைய கோவம்ட்டா அவர் கரெக்டாக சொல்கிறார் கடவுளுக்கு வந்த கோவம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மீதிக்கிற பிராமணர்கள் அதை என்ன பண்ணுவோம், நம்மளாம் என்ன பண்ணுவோம், உடனே எல்லாருக்கும் அதை பரப்பி செய்யக்கூடாது, பெரிய தப்பு நடந்து போச்சு, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதை தான் செய்ய மாட்டோம். இன்றைக்கி நேற்று இல்லை 3000 வருஷமாக செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலாக அதை சமாளிச்சுக்கினே வர்றது. அது தப்பு இல்லைன்ற மாதிரி அதை திருப்புறது. ஏதாவது என் மேலே ஏன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, கிடைச்சிதுன்னா அது திருப்பி இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ நான் நடந்த அந்த மொத்த நிகழ்வுகளும் நல்லிஃபை ஆகி இல்லை அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியது. இதுவும் அதே தப்பு. இந்த பரிகார பூஜை மாதிரி கடவுளே திருத்தும் போது உடனே பயந்து போய் மக்களுக்கு சொல்லி அந்த திருத்தணும் தன் சமுதாயத்தை இது மாதிரி செய்யக்கூடாது, ஜாதி வெறியினால் இந்த மாதிரி செய்ய போய் தானே சரஸ்வதி தேவி கோவம் கேட்டாங்க இல்லையா, குருவும் ஆமான்னார் இல்லையா. அந்த மாதிரி கீரல் கூட அதை பேசவே மாட்டான். அவனுடைய ரத்தத்தில் அது கீரல் கூட அதை பேசணுன்ற எண்ணம் கூட வர. அவங்களுக்குள்ளே அது பேசிக்கணும்ல. அவங்களுக்குள்ளே ஒருத்தர் பேச யாரா வாயத்தாதுன்னா என்னதுக்காக பேசுகிற இப்போ என்னதுக்கு போ அப்படின்னு அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சமாளிக்கிறது. புரியுதா? அதை எப்படின்னா பொது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. ஒரு பாப்பார பொம்பளை அது பிரளயமே வந்தாலும் சரி, அது சுனாமியே வந்தால் சொல்லி நீ புறச்சாரக்கத்தும் சொல்லப்படாது. எனக்கு அப்படி யார் திருந்தணுமோ இல்லை அதுங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா அது பற்றியே பேசக்கூடாது. அது நாங்கள் திருந்த மாட்டோம், எங்கால் அப்படி தான் செய்வாங்க இன்னக்கா அந்த மாதிரிலாம் விலாவரியாலாம் போகாதுங்க. ஏன்னா 3000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அதில் சுருக்கி அந்த பொது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது. அது பிரளயமே வந்தாலும் போகிற சுறாம வந்தாலும் நீ புறத்தே வர குத்து சொல்லப்படாது. எப்படி நான் புறத்தே வர குத்து சொல்லப்படாது அப்படி நான் கற்றுக்கணுன்னு இந்த பாப்பானுங்க இவ்வளோ கெடுதி பண்ணி சரஸ்வதி தேவிக்கே கோபம் வந்தால் கூட நம்ம புறத்தே வர குத்து சொல்லப்படாது, பிராமணர் இப்படி செஞ்சாங்கன்னு நம்ம யாருக்கும் சொல்லப்படாது, அதுதான் முக்கியம், அவங்க நானா செஞ்சுக்கின்னு போட்டோம். புரியுதா? இன்னொரு பாப்பா இன்னொரு சைட்லேருந்து இவன் இந்துக்களின் ஒற்றுமையை குலைக்கிறான். நேற்று போடுறான் பதிவு. புரியுதா? என்ன இந்த மாதிரிலாம் பிராமண அநியாயம் பண்ணி இந்த மாதிரி நான் பழைய காலத்து புராணத்துலேருந்து பேசலை, யாரோ சொன்ன கதையிலேருந்து பேசலை, சொந்த அனுபவத்திலே பேசுகிறேன். அது நேரடியாக பார்த்தவங்க இன்னமும் இருக்கிறாங்க. குரு மட்டும்தான் சமாதி ஆகிட்டார், எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி சொல்கிறா, இந்துக்களின் ஒற்றுமையை குலைக்கிறார் இவர் விளம்பரம் தேடுகிறார். இப்படி புரியுதா உங்களுக்கு?
நான் ஏன் அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்னு ஆரம்பித்து வகுப்பு நடத்துகிறேன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ சரிதா? அன்பு உள்ளங்களேனா பிராமணனை சேர்த்துக்கும். அது அவனுக்கிட்ட இப்போ என் அன்பாக இருக்குது. திருத்தந்தான் அன்பு விளையும் எல்லாம் விளையும். அதனால தான் புத்தர் சொல்கிற பாடங்களை எல்லாம் கேட்டு கேட்டு புத்தியை திருத்தி கொண்டது. இவ்வளோ ஒரு மோசமான கும்பல். அதனால் நான் அவங்ககிட்ட போகலை. ஆனால் இதுங்க பண்ணுறதை உங்களுக்கு சொல்லி 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 புரியும். ஏன்னா இந்த யூத சமயம், சமண சமயம், பௌத்த சமயம், இந்து சமயமும் கூட 6ஆம் நூற்றாண்டில் இந்து சமயம் அழிஞ்சிட்டு இந்து சமயம் தான் இப்போ வேறு இந்து சமயம் இருக்குது. 1300 இந்து சமயம் தான் இருக்குது. இந்த 4 சமயமே ஏன் அழிந்ததுன்னு பார்த்தா, இந்த 4 சமயத்திலுமே பிராமணர்களை பற்றிய பொதுவான எச்சரிக்கை யாருமே கொடுக்கல மக்களுக்கு. இயேசு பிரான் தான் கொஞ்சம் கொடுக்குறார். இவங்க யூதர்களே இல்லை, வெளியிலேருந்து வந்தவனுங்கன்றாரு ஒரு இடத்துல. இவங்க இஷ்டத்துக்கு டால்முட் எழுதி அதெல்லாம் கடவுள் சொன்னதுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா சொல்கிறாரு. இவ்வளோ அநியாயமாக கடவுள் சொல்லுவார. பிராமண பூசாரி சிறுமியை கற்பழிச்சா அவனுக்கு பாவம் சேராதுன்னு சொல்லுவார். அவர் தான் கேட்குறாரு. புத்த சமயத்தில் இங்கே சொல்லுவோம் பார், பிராமண அப்பா அம்மா கொலை பண்ணாலும் பாவம் சேராதுன்னா இது போய் எங்கன்னா புத்தர் சொல்லியிருப்பாரா? கேட்குறதுக்கு ஆள் இல்லை. தெரியுதா? 4 ஜாதியை 4 படிச்சேன்னு கிருஷ்ணர் வாயில சொல்லணுன்னா கிருஷ்ணர் போய் இதில் சொல்லுவார். அவர் நான் பிராமின். இந்த யாதவ குலன்றது சூத்திர குலத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? அவர் போய் இப்படி சொல்லுவார். பிராமணனுக்கு பிரம்மஞானம் பிராமணனுக்குரியது அப்படின்னா இவர் நான் பிராமின். இப்போ பிராமணனை விட்டு தான் பகவத்கீதையை சொல்லியிருக்கணும். இவர் சொல்கிறாரு தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர். அப்போ எவ்வளோ போய் விளையாட்டுன்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அதனால்தான் அதை எடுத்து சொல்கிறது. எல்லாத்துலேயும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பிராமண அட்டூழியம் பொதுவான அட்டூழியத்தை மக்களுக்கு விலைக்கு சொல்லி இதில் ஏமாறாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. வருகிறார்கள், பிரம்மேந்திரா வருகிறார், மற்றவங்களும் பூணில் அறுத்து போட்டு அவங்கவுங்க இல்லைன்னு தன்னளவில் பேதாபாதம் கடந்து நிற்கிறாங்களே தவிர அவங்களும் இவங்ககிட்ட ஏமாந்து அதெல்லாம் நம்ம ஜாதியாக போயிட்டானே அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லைன்னு நினச்சிப்பாங்க போகுது. எனக்கு தெரியல. நான் இந்த பிரிவில் நான் பிராமணன் இல்லை. இவங்க தோற்றதுக்கு காரணம் இதுவாக இருக்கலாம், சாஃப்ட் கார்னராக இருக்கலான்ட்டு அப்படியே. அதனால் அவங்க தோற்றம் போகிறாங்க. அதனால தான் நான் இதை எடுத்து சொல்லுகிறேன். இன்றைய நிலையை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிராமணன்கிட்ட நீ அவன் அட்டூழியத்தை எது சொன்னாலும் சரி, அந்த அட்டூழியத்தை அது அட்டூழியமாக இல்லையான்னு பேச மாட்டான். பேசிட்டா அது சப்ஜெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடச்சிடுது இல்லையா? அது ஆமாம் இல்லைன்னு விவாதம் வருது. அதுக்கெல்லாம் இடம் 2000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. அதனால் அது கிட்ட போய் அப்படி இல்லைன்னு மறுக்கிறதோ ஆமான்னு சொல்கிறதோ அவன் செய்ய மாட்டான். அது போல் என்ன செய்யணும் தெரியுமா? யார் அதை சுட்டி காட்டுறான்ல அவங்ககிட்ட நீ யோக்கியமா கேட்டுரும். புரியுதா? நீ யோக்கியமா. அவன் மெத்தடே இருக்குது. அவங்களுடைய மெத்தடே இதுதான். யாரும் சொல்லித்தரவே வேணாம். அவங்களுடைய இன்பார்ன் கேரக்டரே இது தான். அவங்க ரத்தத்துலேயும் இதுதான் ஊறி இருக்குது. அப்போது அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய இனெல்லாம் பிராமணர்கள் அட்டுழியத்தை யாருன்னா சொல்லும்போது இப்போ சொல்கிறவங்கிட்ட என்ன வீக் பாயிண்ட் இது கண்டுபிடிச்சி அவனை அயோக்கியன்னு காட்டிட்ட உடனே அவன் இவ்வளோ நாள் சொல்லி எல்லாமே அதில் அடிபட்டு போயிடும். புரியுதா? இன்றைக்கி நேரத்தில் 2000 வருஷம்னா இயேசுக்கிட்டே தான் செஞ்சானு. ஏசு அவ்வளோ திருத்தம் சொல்கிறாரு. உடனே நீ யோக்கியமா, நீ கை கழுவாமலே சாப்பிட்ற, சாஸ்திரத்தெல்லாம் கை கழுவிட்டு சுத்தபத்தமாக சாப்பிட்ணுன்னு இருக்குது. புரியுதா? அப்புறம் தான் அவர் அதை சொல்கிறாரு. அப்போ வெளிப்புற சுத்தத்தை பற்றி நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுற? அகம்புறம் 2 படைச்சான கடவுள். அப்போ உங்கள் உள்ளம் பொல்லாங்கல் நிறைஞ்சிருக்குது. என் ராத்திரியில் கூடி அந்த பிராமண பிரதான ஆச்சாரியரெல்லாம் சேர்ந்து இயேசுவை எப்படி கொலை செய்வது என்று இரவிலே சதித்திட்டம் தீட்டினார்கள்னு இருக்குது பைபிளில். புரியுதா? அப்போ இயேசு அனைத்தையும் தெரிஞ்ச ஞானி அவர். அதனால் அவர் சொல்கிறார், இது என்னப்பா இந்த அழுகு உள்ளே போச்சுன்னா மலம் ஜலம் வழியாக வெளில போயிடும்ப்பா. உள்ளத்தில் பொல்லாங்கழுகு ரொப்பி வச்சுக்கிறாங்களப்பா, அதை எப்போ சுத்தம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு அவரு. இவங்க மெத்தட் அது பதில் சொல்லுவானுங்க. அவர் நீ பொய்ய, நீ சாத்தனை வச்சே பேய் பிசாசை ஓட்டுற அப்படிலாம் சொல்லினே கொலை பண்ணி கழிப்போம். அதுக்கு தான் அந்த அரசாங்கம் இதெல்லாம் வலிமைப்படுத்தி வச்சுக்கிறது, அவங்களுடைய பீடெல்லாம் வலிமைப்படுத்தி வச்சு. ஆனால் அது என்ன ஆகுது? அறம்ன்றது இருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம தப்பிக்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் தெய்வம் பார்த்து நிற்குதுன்றோம்ல. தெய்வம் பார்த்து நிற்குது. நீ ஊரையா முதல்ல உலகத்தில் எதெல்லாம் ஆனால் தெய்வம் பார்த்து நிற்குதுன்றல. அது பார்த்துக்கினே இருந்து இயேசு கொண்ட பாவம் பெரிய பாவம்னு சுத்தமாக நாஜிப்படைய ஊற்றி சித்திரவதை பண்ணி அழி. அதே இங்கே பண்ணுவோன்னு
இவர் அப்பறை குடும்பத்தில் இருக்கிற பெரிய பாவம்னு சொல்லி சாமண சமயத்தம் மொட்டமா இது புத்த சமயத்தம் மொத்தமாக. இப்போ இந்து சாமியான்ற பேரில் இவங்க இருக்கிறவங்கள இதையே பண்ணி இது பின்னால் நம்ம மக்கள் போனால் இந்து சமயம் என்கின்ற சைவ வைணவ சமயம் இதே தான் ஏற்படும். அது ஏற்படக்கூடாது என்று தான் இவ்வளோ அப்படிங்கிறது. அப்போ நான் சொல்ல வேண்டிய பகுதி என்ன, இவங்க பின்னால் போவாதீங்க. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன், உண்ணாமலை அம்மா சொன்னாங்க இது அண்ணாமலையார் தரிசனம், அப்புறம் ஈஸ்வரன் சேர்ந்து புத்தர் பெருமான உபதேசம், சபரிமலை மஞ்சமாதா இவங்கெல்லாம் அது இப்போ தான் நிரூபிச்சிருக்கிறாங்க. நான் அவங்களுடைய பையனாக பிறந்த சத்தியகன்ற பையனாக பிறந்த தொட்டு அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து அது இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் அந்த நிலைக்கு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பயிற்சி செய்யணும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். அதை தான் சொல்லிக் கொடுக்கணும் நான். ஆனால் அதே இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு. எதை சொல்லி கொடுத்தாலும் இந்த பிராமண சமுதாயம் வந்து அப்படியே சூழ்ந்து கொச்சம் சனாகுடி கப்பலை கவுக்கிற மாதிரி கவுத்து விட்டு போயின்னு இருக்கு. அப்போ முதல் எச்சரிக்கை இவங்களை பற்றி கொடுக்க வேண்டியது. அப்போது இவங்களை பற்றி எச்சரிக்கை கொடுக்க இவங்களுடைய இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் எனக்கு என்கிட்டயே அவனுக்கு அதெல்லாம் பண்ண எனக்கு இன்னும் தெளிவாக ரொம்ப உறுதியாக அத்தாட்சியாக தெரிகிறது. இதைத்தான் இவர்கள் 2000 வருஷம் முன்னால் இயேசுக்கிட்டே செஞ்சானுங்க. இங்கே ஓடி அந்த சமண பௌத்தன் கொஞ்சம் செஞ்சானுங்க. இப்போ இந்து சமணம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல நான் சொல்ல வேண்டியது இதைத்தான். அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்கிறது. இவங்களுடைய பிராமண அட்டுழித்தை நீங்கள் எந்த அட்டுழித்தை கேட்டாலும் அந்த அட்டுழித்து பேசுகிறதோ அது செஞ்சது தப்புன்னோ இல்லை அது மாதிரி நடக்கலைன்றதோ இப்படி பேச மாட்டாங்க. பதிலாக நீ யோகியமா, அப்போ நீ யோகியமான்றது தான் இவங்களுடைய பதில். பிராமணனுடைய எந்த அட்டுழியத்தை பேசினாலும் அவர்களுடைய ஒரே பதில் நீ யோகியமா. அப்போ நீ யோகியம் இல்லை, நானும் யோகியம் இல்லை, ஏன் அயோக்கியத்தை நீ கண்டுக்காத, உன் அயோக்கியத்தை நான் கண்டுக்க மாட்டேன். அதானே அது உள்ளே இருக்குது அக்ரிமெண்ட். அதானே அது அர்த்தம். நீ யோகியமான்னு கேட்ட என்ன அர்த்தம், நீ அயோக்கிய நானும் அயோக்கிய, அதனால் நீ என் அயோக்கியத்தை வந்து நீ கேட்டுக்கூடாது, கேட்டால் உன் அயோக்கியத்தை நான் கேட்டுப்பேன். புரியுதா? மிரட்டி. ஆமாம். அப்போ இந்த அயோக்கியத்தனை இல்லாத ஞானியர்கள்லாம் வந்தோடனே அவங்க போய் இதுக்கு மசிவாங்களா? இவன் வேலை சைலண்ட் பீரியட் ஸ்பிரிச்சுவலிஸ்டில் அந்த 500 வருஷம் 1000 வருஷம் இதை செயல்படுத்தி நிறைய பேர் ஆஃப் பண்ணுறது, அவங்க அடங்கலைன்னா அவங்களை காலி பண்ணிடுறது, இப்படியே தான் இருக்கும். அப்போ பெரிய மகான்கள், அப்பறை போன்ற ஒரு பெரிய மகான், இயேசு பிரானை போன்ற பெரிய மகான் வந்து, காந்தியடியில் பெரிய மகான் வந்தோடனே இதெல்லாம் சமாளிக்க முடியலன்னா அவர் சுட்டுக்கொள்ளு, ஒரு கடலில் திப்போடு காந்தியை சுட்டுக்கொள்ளு, இயேசு சிலுவையில் அறிஞ்சு சாவிச்சுட்டு இதே தான். அப்போ அல்டிமேட்டாக பிராமணனுடைய உள்ளார்ந்த எண்ணம் புனிதர்களை சித்திரவதை செய்து கொலை செய்வது. சாதாரண கொலை இல்லை, கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டுன்னு சாதாரண, சுண்ணாம்பு காலில் சுடுறது சாதாரண சித்திரவதையா, யானை விட்டு சாதாரண சித்திரவதையா இல்லையா? மரண தண்டனை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இயேசுவை ஒரு ஆணி வச்சு அடிச்சு அவன் அப்படியே கொண்டு அந்த ரத்தம் சிந்து அவன் துடிச்சு சாகணும். இதுதான் பிராமணனுடைய உள்ளார்ந்த எண்ணம். தன்னை திருத்த வருகிற புனிதர்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொலை செய்வது தான் பிராமணனுடைய அந்தரங்க விருப்பமாக இருக்கிறது. அதை தான் இவர்கள் இதையெல்லாம் நிரூபித்து கொண்டு வருகிறது. நம்ம தகவல் தெரியாமலே செஞ்சது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். புரியுதா? இந்த பிராமணனுடைய இந்த ஆர்குமெண்ட் வச்சான்னா நீ யோகியமான்னு கேட்டால் அது பின்னால் இந்த அர்த்தம் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, ஆனால் இது தவறானது. அப்போ இதே இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அவங்க இந்தியாவை குற்றம் சொல்லும் பொழுதும் அரச பதவியில் அரசாங்கத்தில் இருக்கிற பிராமணர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க, நீ யோகியமா, இந்த உன்னாடு யோகியமா, நீ அந்த நாட்டில் நீ இப்படி பண்ண, அதனால் உனக்கு கேட்குறதுக்கு தகுதி இல்லை. சாதாரண சின்ன பசங்க குடிப்பிடி சண்டை, பலப்பத்தை கஷ்டம், பழகையை உடச்சிட்டான், அந்த காலத்தில் இப்போ எங்கே பலப்பலாம் இந்த சண்டை, இதை போய் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க சொல்கிறது இல்லையா? அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதிலை சொல்லிவிட்டு அது இல்லை இதுன்னு சொல்லிட்டு அது தவறு இல்லை எப்படி சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கூட இதை சொல்லலாம், நீ இப்படி செஞ்சியே அதுக்கு நீ பதில் சொல்லுன்னு அப்படி கேட்குறது தான் சரியான நாகரிக அறிவு வளர்ச்சி. ஆனால் பிராமணர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அறிவு நாகரிகம் என்பது இருக்காது. அகந்தையை தான் அவங்க வந்து கௌரவம் பெருமைன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே தப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஏன்னா
இவங்களுடைய வழக்கம் எல்லாத்தையுமே தப்பாக உல்ட்டா பண்ணி நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை இன்னும் விளக்கம் கொடுத்து மாற்றி ஏமாற்றி சமுதாயத்தில் வரவே இவங்களுடைய பிரெயின் செல்லே அவங்களுடைய பரம்பரை ரத்தத்திலே என்ன ஊறி இருக்குன்னா இவங்களுக்கு உண்மை பிடிக்காது, பொய் தான் பிடிக்கும்ன்ட்டு அவங்களே நினச்சா கூட உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க பொய்யை தான் உண்மை தான் பொய்ன்ட்டு அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்சர்வ் பண்ணிக்கினே இருக்கும். இதெல்லாம் நான் தெரிஞ்சிட தொட்டு தான் இது ரொம்ப கஷ்டம். இதே நான் பிராமின் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி நான் பெரிய மேதைகள்லாம் இல்லை, ஆனால் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது, திருந்தக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் நான் பிராமின்ஸ் கம்யூனிட்டி. அவங்கள திருத்தலாம். ஆனால் திருத்த உதாரணம் சொல்லணும்ல, இந்த மாதிரி இந்த மாதிரி போனால் அவனை பார்த்து கெட்டு போயிடாது, இவன் மாதிரி அழிஞ்சா எடுப்பேன். அதுக்கு நல்ல பிராமண சமுதாயம் தான் உதாரணமாக இருக்குது. புரியுதா? எவ்வளோ கேவலமாக வாழ்ந்தால் கூட தாங்களை உயர்வாக எல்லோரும் நினைக்கிறாங்கன்னு அதுங்களே ஒரு மனோவியாதியில் சொல்லிக்கின்னு ஒன்று பேசிக்கின்னு அதை வெளிப்படுத்திக்கின்னு அவ்வளோ பேருக்கு நக்கல் அடிக்கிறான், கிண்டல் அடிக்கிறான். கவலையே படாமல் திரும்ப ஒன்றுத்தையே சொல்கிறது. புரியுதா? நடராஜர் அபிஷேகத்தை பிராமணர்கள் கெடுத்த போது அப்படின்னும் போது இந்த ஒரு சில ஆவிங்களே உஷாராக உட்காந்து கெடுத்த போதுன்னு சொல்லும் போதெல்லாம் கொடுத்த போது என்கிட்ட சொல்லுங்க. அந்த கெடுத்த போதுன்றத அவங்க சாமர்த்திய திறமையாக மாற்றுறாங்களாம். புரியுதா? அதுங்கிட்ட விடுபட்ட பிறகு இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அந்த பிராமண கெடுதி எவ்வளோ ஆழமாகுதுன்னா, ஏன்டா கெடுத்தானுங்க, ஏன்டா இந்த மாதிரி கெடுக்கிறீங்கன்னு அந்த பிராமணர்கள் பக்கம் திரும்பி ஒரு 10% திரும்பி இருந்தால் கூட கொஞ்சமாக தயங்கும் அடுத்த தப்பு சேர்த்து. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க திறமையாக தில்லாலங்கடியாக அதை அப்படியே டெக்னிக்காக ட்ரிக்ஸாக அதை மாற்றுறாங்களாம். அந்த கெடுத்த போதுன்னு சொல்கிறது எல்லாம் கொடுத்த போதுன்னு மாற்றிட்டா அப்போ ஜனங்கள்லாம் பிராமணர்கள் நடராஜ அபிஷேகத்தை கொடுத்த போது அப்படியே போச்சுன்னா பிராமணன் கெடுத்தான்றது மறைஞ்சு போயிடுது இல்லை. புச்சி காக்கத்துக்கு போஷ். இதுதான் அதுங்க லட்சுமி. இதுக்கு தானே செத்து ஆவி ஆகுது. இதில் ஊறி செத்தது தானே. நம்மளும் செத்தா நீங்கள் கூட இந்த ஆவி பேய் பிசாசெல்லாம் பயப்படாது. ஏன்னா ஒரு ஆவி நான் தான் ஆவி அப்படின்னாலப்போ நான் செத்தா நானும் தான் ஆவின்ட்டு போயின்னு இருங்க. அது பயந்து ஓடியே போடும். புரியுதா? நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி சில ஆவிகள்லாம் பிச்சின்னுச்சுட்டா என்ன நான் உடம்பு இருக்கிற ஆவின்னு உடம்பு இல்லை, ஆவியோட தான் வித்தியாசம் அப்படின்னு அதை நல்லா போட்டு குழப்பிடுறது. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கேட்குறது, இன்னத்துக்கு வந்துடுற இதால் நீ பிச்சின்னாலும் கஜின்னாலும் நான் அவ்வளோ பேர் பயமுறுத்திட்டோம், நீ பயப்படமான்ற அதெல்லாம் சொல்லுங்கள். ரைட்டு வா உட்காந்து பேசலாம் நம்ம சொல்லிட்டு இந்த ஆவியும் கூட பேசுறது. இவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்கல்ல, ஒய்ஜா போர்டு வச்சு இப்படியா. எனக்கு அதுக்கு அவசியமே எங்கள் மூத்த சகோதராக சொன்னேன். அவருக்கு சாமியாருக்கு அம்மன் கூடவே பேச தொட்டு அவர் ஆவி கூட பேச ஆராதமாக இருக்குது. உண்மையில் அப்படி தான் இருக்குது. இதுக்காக எந்த ஸ்டெப்புன்னு எடுக்கிறது இல்லை. இதுங்க பண்ணுற கல்லாட்டால் மெதுவாக கேட்குறது. இது என்ன அது எனக்கே தெரியாது. இவனுக்கு அந்த மாதிரி ஏவல் பண்ணி மந்திரம் மாயம் பண்ணி ஏவியான பொழுது எல்லாம் பண்ணுறான்னு போகுது. எனக்கே என்னடா இது நம்பான்னு காசு உடனேன்னு கிடக்குறேங்க. உடனே அதுங்க சொல்லுதுங்க, அவங்க உன்னை அப்படியே பண்ணிவிடுவோம் அப்படின்னா மூட்டு இல்லை அவங்க அது நீங்கள் பண்ணுறது தானே கேட்டோம். அது இல்லை. அப்புறம் என்ன தான் அப்புறம் ஏகாதசி இருக்கோ சொல்லுவோம். ஏகாதசி அன்றைக்கி 2 ஆவிங்க என்கிட்ட சொல்லிச்சிங்க. அது இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன தான் போனீங்க, குடலில் உருகி மாலையாக போட்டுக்கிற அளவுக்கு செஞ்சு அமைச்சிக்கிறாங்க சொல்லுதுங்க. கேட்கறதுக்கு நீங்களே ஆவி பாவிங்க பாவம். உங்களுக்கே உடம்பு ஒரு பொருள் இப்படி நவுத்த முடியாது உங்களால். நீங்கள் எப்படி குடலை உருகி மாலை போட்டு இன்னும் ஏது விவகாரம்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இதுங்கிட்டே பேசிட்டு இருக்கிறேன். யார் அப்போது நீங்கள் அந்த மாதிரி குடல் உருவமால பொல்ல நான் பைப்பில்ல எல்லாம் ஓகே. அப்போ இதை போய் உன்னை ஏவி விட்டான்ல அவங்ககிட்ட போய் சொல்லுவீங்களா? அப்போ அவன் ஏதோ மந்திர சாட்டில் அடிப்பான்றானே, அந்த மாதிரி உன்னை அடிப்பானா எனக்கு தெரியல, சும்மா தெரிஞ்சிக்கலன்னு கேட்குறேன். இப்படியானா ஒருத்தன் ஆவிக்கிட்ட பேசுவானா? உண்மையில் அப்படி தான் பேசுகிறேன். அதுங்க ஊந்துடுச்சிங்க உண்மையிலே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி அன்னைக்கு போய் மதியம் கஞ்சி குடிச்சுன்னுக்கிறேன். அப்போ அதுங்களுக்குள்ளே பேசிக்கிறத கேட்டு தான் நான் அப்புறம் அதுங்கிட்ட பேசுனேன். அது கஞ்சி குடிக்கும் தனி ஆவி, தனி ஞானி, கஞ்சி குடிக்கும் தனி ஞானி, இவரை நம்மால் என்ன செய்து விட முடியும்? இன்னும் அதுங்களுக்குள்ளே பேசிக்க ஜன்னல் பார்க்கும். என்னடா இது அப்போ தான் ஆவிகடா இதுங்க சொல்லிட்டேன். எனக்கு ஆவிங்களோ அது எவ்வளோ அது மந்திரமாவது நீர் மாமருந்தாவது நீர், அவ்வளோதான் நமக்கு.
அப்புறம் தான் அடடா அதுங்கடா இதுங்க சொல்லிட்டேன். அதுக்கு பேசுறது நான் கேட்குறேன்னா அதுங்களுக்கு தெரியல நான் பேசுனேன். அப்புறம் டக்குன்னு சரி ஒன்றும் செய்ய முடியாதுன்றீங்களா, அப்போ நீங்கள் போய் அந்த ஏவனவங்கிட்ட போய் சொன்னால் அவங்கள மந்திர சாட்டையில் அடிப்பானோ அப்படின்னு கேட்டோம் தான் புரிஞ்சிச்சுங்க. நான் அதுங்க பேசுறதை கேட்குறேன், அந்த நிலையில் இருக்கிறேன், அதுங்கிட்ட பேசுகிறேன்னு இவ்வளோ கான்வர்சேஷன் ஓடுது. தெரியுதா? அன்றைக்கி நான் ஏகாதசின்னா டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அடப்பப்பா ஏகாதசின்ற பேர் தடபுடலாம் இட்லி பூரி கிழங்கு சப்பாத்தி பரோட்டான்னு அன்றைக்கி தடபுடல் சாப்பாடு ஆகிடுது. இப்போ சாமி நீங்கள் நிறுத்திங்கன்னா அவர் கஞ்சி குடிக்கினா போதுன்ட்டு கஞ்சி குடிக்கிறேன். அந்த நேரத்துக்கு அதுங்க வந்துருக்குதுங்க பொழுது கஞ்சி குடிக்கிற தனியாகவே இவர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசுதுங்க அதுங்களுக்குள்ளே தெரிஞ்சு. புரியுதா? அதுக்கப்புறம் அது தனி கதை. அப்புறம் அதுங்க என்ன ஆச்சு ஏதாச்சு சிலதெல்லாம் சொல்லாதீங்க எல்லாம் சொல்லுதுங்க. சரி பரவாயில்ல ஒரு பக்கம் அப்படியே இருந்துங்க அப்படின்ட்டு அதுங்களுக்கு புரிய வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. இப்படி பேசுனேன் அதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு கூட ஏன்னா ஆவி ஈவின்னு வந்து நான் ஆவி பாவி அப்படின்னா நீ போய் நேரம் வேலையை பார்த்து சொல்லி சொன்னீங்கன்னா அதுங்க பெக்கு பெக்குன்னு ஏன்னா தைரியமாக பேசணும்ல அதுங்கிட்ட. நீ செத்து போன ஆவி, நான் இனிமேல் சாக போகிற ஆவி, நான் செத்தா நானும் தான் ஆவி, இன்னத்துக்கு உன்னை பார்த்து நான் என்னது பேசணும், உன்னால் ஒரு துணி கூட எடுத்துகிட்டு போட முடியாது, இன்னத்துக்கு வீணாக பயம் காட்டுறேன்னு சொன்னால் அதுங்க வேலையை பார்த்து போய்டு இதுக்கிட்ட நடக்காதா சொல்லு. அப்போ அந்த ஆவியில் அந்த பாப்பர் ஆவிங்க இருக்குங்கள செத்துப்போன பிராமின் ஆவிங்க பொம்பளை ஆவிங்க தான் விரிப்பிச்சு. அதுதான் நான் பார்த்தேன். நான் ஏன் எப்படி நான் தீர்மானித்தேன்னா பிராமணனை விட பிராமணத்திங்க தான் ரொம்ப வெறிப்பிடிச்சவங்க ஜாதி வருங்க. இந்த அந்த பிராமண ஆண் ஆவிகள் இருந்தால் பொம்பளை ஆவிங்க தான் அவ்வளோ விரிப்பிடிச்சி போய் இந்த மாதிரி நராபிஷேகம் கெடுத்த போது அப்படின்னு போகலாம் கொடுத்த போது இவங்க சொல்லி அப்படியே அதை மாற்றுறாங்களா. மூட பிராமணன் புரியுதா? இப்போ அது எப்படி மாறிடும்? அந்த நிகழ்வு மாறிடுமா, சரஸ்வதி தேவி கோபம் தான் மாறிடுமா, அந்த தகவலை மட்டும் அப்படியே அதை மாற்றிட்டேன். அது நான் போயிட்டு ஒன்று அதுக்கப்புறம் பாப்பா இந்த அதெல்லாம் பிடிக்கும் போது நோப்பத்துக்கு எங்கிட்ட கொண்டு வாங்க நம்ம ஆளுங்க எடுத்து கொடுத்து. அப்போ அவங்க எல்லா பிரிண்ட்லேயும் கெடுத்த போதெல்லாம் கொடுத்த போதுன்னு ஒரே ஒரு கால் போட்டாங்கன்னா சரியாக போச்சு. நம்ம ஆளுங்களாம் படிக்க வேண்டியது தான். அவசியத்தில் பிராமணர்கள் கொடுத்த போது என்ன செய்ய சொல்கிறீங்க? இதுங்களை பற்றி இவங்கள எனக்கு அனௌன்ஸ் பண்ணதை தான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு தவிர எனக்கு பூசெல்லாம் தெரியாது. இவங்களே வந்து என்னைப்பார் என் அழகப்பார்னு காட்டி நாங்கள் இப்படி ஆக்கோம், நாங்கள் அப்படி ஆக்கோம், நாங்கள் நீ யோகியமானு கேட்டுருவோம், அதெல்லாம் மீதி எல்லாம் எதுவுமே பேசப்படாது. அப்புறம் இந்த ஆவி பாவிங்க எல்லாம் வந்து அப்படியே வார்த்தையை புரட்டி போட்டு கெடுத்த போதுன்னா அதை கொடுத்த போதுன்னு மாற்றிக்குவோம். இவ்வளவு புரியுதா? இதுங்க தான் பதிவு போடுது. ஒரு புறத்தாரணை குற்றம் சொல்லப்படாது. அந்த ஆவிங்கெல்லாம் அது உனக்கு ஒரு வயசான கிழாவி ஒன்று அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாப்பாத்திங்க வயசான கிழ பாப்பாத்திங்க எப்படி விரிப்பிச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜாதி எல்லாம். அது உடனே புறத்தாரணை என்னது புறத்தாரணை குற்றம் சொல்லப்படாதில்லை. அந்த இது சொல்லும்போதெல்லாம் விநாயகர் போற்றி சொல்கிறல்ல, அவர் எனக்கு வசிய மருந்தை தடுத்த போதுன்னு சொல்கிறல்ல, அதை வந்து புறத்தோரை கெடுக்கப்படாது சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கம்முன்னு சொன்னால் அதுங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. டயர்டாகி அதுங்க என்ன ஆகுதுங்க எனக்கு தெரில. சிலதெல்லாம் அழிஞ்சு போகுதுங்க, சிலதெல்லாம் ஓடியா போடுதுங்க, என்னென்னமோ நடக்குது. நம்மளுக்கு என்ன அதெல்லாம் இல்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஆசிரமம் உண்டு, நம்ம இது உண்டு பார்த்து போனாலே போதுன்னுக்கிறோம். நான் அதுக்கிட்டலாம் போகிறதே கிடையாது. அது என்ன ஒன்றா சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் காணுன்னா பார்க்குறது என்ன இது காணுமே, இது வந்து கிடத்த போது புறத்தார கெடுக்கப்படாது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்குங்களே. எங்கே இதுக்கு காணும் அப்படின்னு பார்த்தா தான் இதுங்க இப்போ அழிஞ்சிட்டு இருந்த அறம் பார்க்குது. இறை அறம் இருக்கு இல்லையா, சித்திராபுத்திரம் காணுக்கின்றல இறை அறம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்தன் அவனுடைய பிரார்த்தனையிலேயே போய் கெடுக்கிறது, அந்த போற்றிலேயே போய் கெடுக்கிறதுன்போது பயங்கர போகும். அப்போ பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்புறம் தான் தெரியுது. நான் அப்போ தான் என்னால் மேற்கொண்டு போயின்னே இருக்க முடியும். கிளியர் ஆனால் தான். அதை தான் சொல்கிறேன். ஆட்டை கட்சி மாட்டை கடித்து புனிதர்களை கடிப்பான் பிராமணன். அந்த இடம் அவன் ஆவியாக இருந்தாலும் சரி, பிராமண பாவியாக இருந்தாலும் சரி, அறம் தண்டித்து அவனை விளக்கும். இப்படி விளக்கும் போது அவன் பொய்யந்தான் உண்மைன்னு அவனை தலைமையில தூக்கின்னு போகிற நம்முடைய பிராமண சமுதாயம் சேர்ந்து தான் அழிவார். அதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கங்களில் சொல்லி கொண்டு வருகிறேன். வியாழக்கிழமை
பிறந்த நாள் வருகிறது. உங்களுக்கு தெரிந்ததுதான். வழக்கம் போல் நாம் இங்கே அவைகளை கொண்டாடுவோம். மீண்டும் வியாழக்கிழமை.